மலரம்மா சமையலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா உடல் சூட்டை குறைக்கிறதுக்காக தான் ஒரு டிப்ஸு பார்க்க போகிறோம். இப்போ இந்த வெயில் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து உடல் சூடு அதிகமாக இருக்கும். அதிகமாக இருந்ததுன்னா யூரின் சரியாக போக முடியாது, பாத்ரூம் போக முடியாது, அடிவயிறு வந்து ரொம்ப வலிக்கும். அந்த அடிவயிற்றில் வந்து ஊசி குத்துற மாதிரி குத்துக்கும். நிறைய பிரச்சனை இந்த வயிறு வலி வந்தாவே சூட்டுனால தான் வயிறு வலி கண்டிப்பாக வருமே. இதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கு தான் ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற கற்றாழை வச்சு தான் ஒரு ஜூஸ் போட போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீட்டு சைடில் வந்து கத்தாழை செடி வளர்த்துருக்குறோம் பாருங்கள். இந்த கத்தாழை தான் இப்போ கட் பண்ணி நம்ம ஜூஸ் போட போகிறோம். எல்லாருமே இந்த மாதிரி வீட்டு பக்கத்தில் கத்தாழை செடி வச்சுக்கிட்டால் நமக்கு வீட்டு வைத்தியத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் வந்து பெருசாக ஒரே ஒரு கத்தாழை எடுத்துக்கிட்டேன். கத்தாழை ஜூஸ் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா கத்தாழை, ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு துண்டு இஞ்சி, நாட்டு சர்க்கரை, இந்த 4 பொருளை வச்சு தான் இப்போ நம்ம ஜூஸ் செய்ய போகிறோம். இப்போ இந்த கற்றாழை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த கற்றாழைலேருந்து மஞ்சளாக ஒரு ஜெல்லு மாதிரி வருது பாருங்கள். அதெல்லாம் இல்லாமல் சுத்தமாக கழுவி இந்த மேல் தோலெல்லாம் நல்லா சீவி எடுத்துக்கணும். பார்த்து கழுவுங்க. இதில் வந்து சைட்லலாம் முள் இருக்கும். அது கையில் வந்து அப்படியே பொத்து நல்லா, அதனால் பார்த்து நிதானமாக கழுவி சுத்தம் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கழுவிட்டால் நமக்கு தேவை வந்து இந்த அளவுக்கு தான். ஜூஸுக்கு வந்து இந்த அளவுக்கு இருந்தால் போதும். பாருங்கள், இந்த சைடில் இருக்கிற முள்ளெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மேலே இருக்கிற தோலை வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். மேலே தோல் வந்து இருந்ததுன்னா கசப்பாக இருக்கும். அதனால் மேலே தோல் இல்லாமல் உள்ளே அந்த வெள்ளையாக இருக்கிற அந்த ஜெல்லு மட்டும் எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாருமே வீட்டு பக்கத்தில் ஒரு கற்றாழை செடி வச்சிங்கன்னா எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து முகம் அழகாக இருக்கிறதுக்கு, உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து இந்த கற்றாழை வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தினமும் ஒரு துண்டு பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். ஒரு துண்டு இந்த மேல் தோலெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு முறை மட்டும் கழுவிட்டு நம்ம முகத்தில் மசாஜ் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா முகம் வந்து நல்லா பொலிவாக அழகாக சூப்பராக இருக்கும். அப்படியே நம்ம வெறும் வயிற்றுலேயே சாப்பிட்றதா இருந்தால் 7 முறை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு பீஸ் தினமும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடல் வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். எல்லாத்துக்குமே இந்த கற்றாழை வந்து ரொம்ப நல்லது. இந்த தண்ணியில் போட்டுடலாம். போட்டு நல்லா கழுவுங்க. அந்த வழவழப்பு இல்லாமல் சுத்தமாக நல்லா கழுவி எடுத்துக்கணும். இப்போ மிக்சியில் வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். இஞ்சி வந்து சின்னதாக ஒரு துண்டு எடுத்துக்கிட்டேன். இதை மேல் தோல் சீவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இஞ்சியில் வந்து நான் பாதி தான் எடுத்துக்க போகிறேன். சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா அரைச்சிட்டேன். இப்போ வடிகட்டியில் வடிகட்டிக்கலாம். அடுத்தது ஒரு எலுமிச்சம்பழத்தில் பாதி அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். அந்த சாறு மட்டும் எடுத்துக்கலாம். நாட்டு சர்க்கரை 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா ஸ்பூனில் வந்து கலந்து விட்டுடுங்க. நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருளுமே வந்து உடம்புக்கு குளிர்ச்சி தான். நாட்டு சர்க்கரை, இஞ்சி வந்து சூடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் லெமனோட கற்றாழையோட சேர்க்கும் போது வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சி தரும். வெயில் காலத்தில் வந்து இந்த மாதிரி வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் நீங்கள் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடம்பு வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். சூடே பண்ணாது, அந்தளவுக்கு ஒரு குளிர்ச்சி தரக்கூடியதான் இந்த சோத்து கற்றாழை. நீங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக இந்த மாதிரி ஜூஸ் செஞ்சு பாருங்கள். நீங்கள் குடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு நம்ம உடம்பு சூடாக வந்து குளிர்ச்சியாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். வடிகட்டினதை ஒரு கிளாஸில் ஊற்றிக்கிட்டேன். நம்ம வெறும் கற்றாழை வந்து சின்ன பசங்களுக்கு கொடுத்தா கூட குடிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம லெமன், இஞ்சி, நாட்டு சர்க்கரை இதெல்லாம் சேர்த்து கற்றாழையோட ஜூஸ் பண்ணி கொடுக்கும்போது ஒரு 5 வயசு 10 வயசு பசங்களுக்கு சூடு பண்ணால் கூட இது தாராளமாக கொடுக்கலாம். ஒன்றுமே பண்ணாது. உடனே வந்து நம்ம உடம்பு வந்து குளிர்ச்சியாக்கும். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தீங்கன்னா கற்றாழைனா என்னன்னே தெரியாது. வேலி ஓரத்தில், ரோட்டு ஓரத்தில் தான் இருக்கும். நம்ம வந்து அது என்னன்னே நம்ம கவனிக்கவே மாட்டோம். ஆனால் இப்போ வந்து எல்லாருக்குமே கற்றாழையினுடைய மருத்துவ குணம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு. அடிக்கடிக்கு நம்ம வந்து ஜூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கடைங்களே கட்டாய ஜூஸ் போடுறாங்க. அதுக்காக தேடி போய் குடிக்கிறோம். அதுவே நம்ம ஒரு சின்னதாக ஒன்று எல்லா செடிங்க விற்கிறாங்க பாருங்கள். அந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே கட்டாய செடி விற்கிறாங்க. எடுத்துகிட்டு வந்து ஒரு தொட்டியில் வச்சிங்கன்னா நமக்கு எப்பவுமே வாழ்நாள் முழுக்க
வருஷம் 365 நாளுக்கு நம்ம கட் பண்ண வளர்ந்து வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி நமக்கு அதிகமாக எப்போ சூடு பண்ணுதோ அப்போல்லாம் இந்த மாதிரி ஜூஸ் போட்டு குடிக்கலாம். ஜூஸ் போட்டு குடிக்கும் போது நம்ம உடல் வந்து ரொம்ப குளிர்ச்சியாக பாதுகாத்துக்கலாம். ரொம்ப நல்லது உடம்புக்கு. வாரத்தில் 2 நாள் 3 நாள் இந்த மாதிரி குடிச்சு பாருங்க. இனி வர வீடியோங்களில் கற்றாழை வச்சு நிறைய டிப்ஸ் செய்யலாம். இந்த கற்றாழை ஜூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.